கனவா மீன் வறுவல் எப்படி செய்யறது பார்க்கலாம். ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். ஒரு கடாயில ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய், 2 பெரிய வெங்காயம் நீல வாக்குல கட் பண்ணது சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் ஒரு பெரிய தக்காளிய கட் பண்ணி சேர்த்திருக்கேன். அது கூட ஒரு 10 கருவேப்பிலை சேர்த்து தக்காளி வந்து மேஷ் ஆகுற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்க கனவா மீன்ல லாஸ்டா மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சிருக்கேன். அதை இது உள்ள சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காம கனவா மீன்ல இருந்தே தண்ணி விடும். இதை மூடி போட்டு நல்லா கலரி விட்டுட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு வேக விட்டுடலாம். உப்பு சேர்த்ததை காமிக்க மறந்துட்டேன். இந்த அளவுக்கு வெந்து தண்ணி எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இதுல ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், தனி மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுருங்க. இது இறக்க போறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு வெந்துருச்சான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இறக்கும் போது கொத்தமல்லி தலை போட்டு இறக்குனீங்க அப்படின்னா கம கமன்னு கனவா மீன் வறுவல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சாதத்தோட வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.